ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பிறந்த நாளுக்கும் திருமண நாளுக்கும் விஷ் பண்ண சொல்லி. நான் டெய்லி வீடியோவில் வர முடியல, அதனால் விஷ் பண்ண முடியல. இன்றைக்கி பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து நீங்கள் எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நம்ம ஜான்சி ராணிக்கு தனி வீடு பார்த்தாச்சு. இனிமே வர எபிசோடை வந்து சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நான் கொண்டு போகிறேன். உங்களோட கமெண்டையும் மறக்காமல் டெய்லி போட்டுருங்க. வேறு ஏதாவது மாற்றம் பண்ணணுமா, வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் போட்டுருங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஐயையோ, போட்டிக்கு எவனோ கொண்டு ஒரு கடையை போட்டானே. ஒரு நாள் நம்ம இல்லாட்டாலும் எவனாவது இங்கே கொண்டு வந்து போட்டிக்குனே கடையை போட்டுருவானுங்க. சை, பெரிய வேதனையாக இருக்குது. நம்ம தான் இங்கே வண்டி வச்சு நிற்கோம்ல, உடனே இங்கே இடிச்சுக்கிட்டு இன்னொரு வண்டி வந்து வச்சு நிற்கணும். நம்மளோட 5 ரூபா கம்மியாக போட்டு விற்க வேண்டியது. இதே பொழப்பா போச்சு. எவன் கடைன்னு தெரில, ஒரு மிதி மிதிச்சா மட்டும் தள்ளி விடணும் போல தோணுது. அடுத்தவங்க குட்டியை கெடுக்கிறதுக்குனே வருவானது. ஒரு அடுத்த தெருவில் போய் போட்டா என்னவா? இந்த கிறுக்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாங்கா மாங்கா மாங்கா, வாங்க வாங்க வாங்க. மாங்காவா? என் தேங்காய்னு விற்க வேண்டியதானே? மாங்கா தானே இது? ஓ மோர, மாம்பழம்னு விற்கணும். மாங்கானா புளிச்ச மாங்காவா வாங்க யார் வருவா? பழத்தை தான் பிள்ளைகளில் வாங்கி கொடுப்பாங்க. மாங்காவாம மாங்கா மடையன். இங்க ஒரு பிள்ளை முனியம்மா, ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்கிட்ட வேலை பார்க்க, நான் அப்படித்தான் பேசுவேன். உன் டீ கடையில் என்ன வேலை வாங்க வச்சல, டான்ஸ் ஆட விட்ட, பாட்டு பாட விட்ட, அந்த கிழட்டு பயிலுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் நீ செஞ்சுதான் ஆகணும். நீ என்கிட்ட வேலை பார்க்க. இங்க இரு, நேரம் சரியில்லாம நான் உன்ட்ட வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தங்கிக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைக்காக தான் நான் உன்ட்ட வேலை பார்க்க பத்துக்க, என் மவ ஸ்னேகாக்காக. இல்லைன்னா மரியாதை கட்டுவிடும். ஸ்னேகாவோ சிம்ரனோ அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா அவ்வளோ பழத்தையும் வித்துட்டு தான் நீ வீட்டுக்கு போகணும். எனக்கு ஒரு அட்வான்ஸா 500 ரூபாய் கொடு. 500 ரூபாயா? என் மொத்த பழத்தை வித்தா கூட எனக்கு 600 ரூபாய் தான் கிடைக்கும். 500 ரூபாயாம வாயில நல்லா வந்துரும் பத்துக்க. ஒழுங்கா மாம்பழத்தை விடு. பெரிய மகாராஜா இவரு சேர்ல தான் உட்காருவாரோ, நின்றுட்டு விற்க வேண்டியதானே? காலு வலிக்கல. சொகுசா உட்கார்ந்தா வியாபாரம் பண்ண தோணாது. நல்ல ஓய்வு எடுக்கணும்னு தோணும். யாரு வந்தானா வரட்டானா போட்டுன்னு தோணும். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே ஒரு சாக்கை விரிச்சு படுத்துக்கோ, சரியா? நான் ஏன் படுக்க போறேன் ரோட்டுல? நான் என்ன பிச்சைக்காரனா? இரு, நீ பிச்சைக்காரனோ பணக்காரனோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. ஒழுங்கா கொடுத்த வேலையை உருப்படியா செய்யி. சம்பளம் கை நீட்டி வாங்குறல, டெய்லி போகும்போது 200 ரூபா. அதுக்கு உண்மையா இரு, உண்மையா உழைக்கணும். எனக்கு இதே மாதிரி இன்னும் 4 வண்டி இருக்கு. நான் 4 வண்டியும் பார்ப்பேன்னா இல்லை ஒன்று நின்று நீ இருக்கியா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? பேசாம ஒரு கடையை போட்டுற வேண்டியதானே, ஒரே இடத்துல விற்க வேண்டியதானே. கடை போட்டா கடை வாடகை, கரண்ட் பில்லு நீயே கட்டுத. 4 வண்டியை போட்டோமா, 4 தெருவா விற்றோமா, பார்க்குறவங்ககிட்ட வித்துட்டு வந்தோமான்னு இருக்கணும். கடையை போட்டுக்கிட்டு கடனாளி ஆகலான்னு பார்க்க வைக்கியோ? ஏம்மா, பெரிய வாயாடியெல்லாம் இருக்க. வாய் இருக்க போய் தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி உமா மாதிரி இருந்தேன்னா அவளை நீ அடிச்சு கீழே வச்சுட்டால, அதே மாதிரி நானும் ஆயிருப்பேன். பொண்டாட்டியெல்லாம் அப்படித்தான் வைக்கணும், ரொம்ப மிஞ்ச விடக்கூடாது. பொண்டாட்டியா அப்படித்தான் வைக்கணுமா? இப்படி பேசுறவன் தான் அழிஞ்சழிஞ்சு போவான். பொண்டாட்டியா தனக்கு சமமா மதிக்கிறவன் நல்லா உயர்ந்துட்டு போவான். பொண்டாட்டியை இப்படித்தான் வைக்கணும், அப்படித்தான் வைக்கணும். அவ கீழே நம்ம மேல நினைச்சினா இன்னும் கொஞ்ச நாள்ல தட்டுல பிச்சை தான் வாங்க போற நீ. இப்பவே டீ கடை இடிஞ்சு போய் இங்க என்கிட்ட தானே வேலைக்கு வந்திருக்க. இதுக்கெல்லாம் காரணம் உன் புத்தி, எண்ணம் போல் வாழ்க்கை. முடியுமா? நான் உங்ககிட்ட வேலை பக்கம் அவ்வளவுதான். பெரிய இவா கடக்கா என்கிட்ட உட்காந்துக்கிட்டு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காத. நான் சொல்லுவேன், தப்பா இருக்கிறவங்களுக்கு சரி பண்ணுவேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எந்திரிச்சு நெல்லு. அவ்வளோ பழத்தையும் வித்துருக்கணும். நான் இப்ப வருவேன். பெரிய டீச்சரு என் பொண்டாட்டி ஒரு வாரத்து பேசல செவுட்ல அடிச்சு உட்கார வச்சிருவேன். என்ன பேச்சு பேசுதா? நல்ல வேலை இந்த மினியமாவை நான் கல்யாணம் பண்ணல. இந்த மினியமாவை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் செத்துருப்பேன். என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ நல்லா இருந்திருப்ப. நான் உன்னை நல்லா ஒழுங்கா கொண்டு வந்திருப்பேன். உன் பொண்டாட்டி மாதிரி இப்படி உன்னை விட்டு இருந்திருக்க மாட்டேன். ஒரு அடி நீ முதல்ல அடிக்கும் போது நான் 2 அடியை திருப்பி அடிச்சு உன்னை ஒரு மூலையில உட்கார வச்சிருப்பேன். ஆமா, நீ இப்படி இருக்க போய் தான் உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டான். அவன் ஓடல, நான் அவனை விரட்டிட்டேன். சும்மா நிக்காத. மாம்பழம் கத்து கத்தே. மாம்பழம் மாம்பழம் மாம்பழம். செத்த பணம் கணக்கா விற்காத, நல்ல சத்தமா விற்கணும். ஆளு மண்டையும் மூஞ்சு மீசையும் பாரு. எப்படியோ இவகிட்ட இருந்த புருஷம்லாம் என்னன்னு தான் இருந்தானோ. என்ன வாயப்பா, எப்பா எப்பப்பப்பா. யோ பாபு மனுஷா, நில்லியா? என்ன டீ? நீல ஒரு மனுஷனா? வீட்டில் என்ன நடக்குன்னு எதுவும் கேட்க மாட்டீரா? என்ன டீ கேட்கணும்? இந்த வீட்டிலே இருந்த சான்ஸ்ரானிங்கிற பிள்ளைய உங்கள் சித்தி விரட்டி விட்டுருச்ச, என்னன்னு கேட்க மாட்டீரா? எவ்வளோ வேலை செஞ்சிச்சு, மாடு மாதிரி உழைச்சித அந்த பிள்ளைக்கு இந்த நிலமைனா அப்போ ஏன் நிலமெல்லாம்? உன்னையும் துரத்திட வேண்டியதான்.
புருஷன் உமரை வச்சுக்கிட்ட என்ன வார்த்தை பேசுது பாருங்க. ஏன் சூர்யாவும் சான்ஸ்ராணியும் லவ் பண்ணக்கூடாதா? என்ன நடந்து போச்சு? அவள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, இவன் ஒரு ஆம்பளை பையன். இது போதாதான் காதலிக்கிறதுக்கு தகுதி? சீ, காதலி கத்திரிக்காய் இந்த வார்த்தை கடலே கடுப்பா இருக்கு. அவ யாரு, அவ எங்க உள்ளவ, என்ன எதுன்னு தெரியாம எப்படி ஒருத்தையும் குடும்பத்துல சேர்க்க முடியும்? ஒரு அனாதை பிள்ளையா இருக்காளேன்னு சொல்லி கொஞ்சம் வீட்டுல ஒரு அடைக்கலம் தான் கொடுக்க முடியும், சாப்பாடு தான் போட முடியும். குடும்பத்துல உள்ள பயலுக்கு கெட்டியா வைக்க முடியும்? எந்த ஊர்ல உண்டு இதெல்லாம்? அவங்க 2 பேரும் காதலிக்காங்க. இதுல தலையிடறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. இனிமே நீங்க கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டா. அவளுக்கு ஒன்றும் மான ரோசம் இல்லாம கிடையாது. அவ போயிட்டா. நான் இப்போ எதுக்குங்க கத்திக்கிட்டு இருக்கேன்னா, இப்படிலாம் இந்த வீட்டில் நடக்க நீங்கள் இந்த வீட்டில் ஒரு மனுஷன் தானே, கேட்க வேண்டியதானேன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் சித்தி இப்படி பண்ணுதீங்க? நல்ல கேளுங்க, நல்ல கேள்வி கேளுங்க. சரி, நீ தான் அடங்காம ஒரு அடங்கா பின்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து உனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? வீட்டுல ஒரு வேலை செய்தாளா, நகை நட்டு போட்டு வந்தாளா? ஒண்ணும் கிடையாது. நானும் இருக்க கண்டு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி அடுத்த அவனுக்கும் ஒண்ணு இல்லாத ஒருத்தையும் முடிக்க முடியாது, சரியா? சூர்யா என்ன உங்க மவனா? தாத்தா மாமாவுடைய தம்பி பையன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மது, பாபு, சூர்யா 3 பேர் எனக்கு ஒண்ணுதான். என்ன இவங்க 2 பேரும் என் வயிற்றுல பிறக்கலாம், மது என் வயிற்றுல பிறந்த அவ்வளவுதான். மது நல்லது கெட்டதெல்லாம் ஏன் இஷ்டப்படி தான் நடக்கணும். பாபு, நான் சொல்றது என்னது கரெக்ட் தானே? என்ன ஆன்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறது பாபு மனுஷா? கரு, சின்ன வயசுல இருந்து எங்க சித்தியும் சித்தப்பாவை தான் என்ன வளர்த்தாங்க, உனக்கே தெரியும்ல. என்னையெல்லாம் இந்த கதையில இழுக்காத. யாரும் காதலிக்காங்க, யாரும் சேருதாங்க, யாரும் பிரியறாங்க. நானே ஆபீஸ்ல 1008 டென்ஷனை வச்சுக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இந்த கதையெல்லாம் கேட்காதீங்கம்மா, என்ன விடுங்க. இந்த வீட்டுல ஒரு சோபா, ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி இவரும் ஒரு பொருள், அவ்வளவுதான். ஒரு காசுக்கு ஆக மாட்டாரு. இவன் கூட சேர்ந்துக்கிட்டு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத பாபு. உன் மேல நான் சித்தி நல்ல மரியாதை வச்சிருக்கேன் பாத்துக்க. இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஆளை விடுங்க. சி, நீலாம் ஒரு மனுஷனா? பச்சோந்தி மனுஷன் இப்படி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. சை சை சை. அவங்க 2 பேரும் காதலிக்காங்கல்ல. அவங்க 2 பேருக்கும் 18 வயசு ஆயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. நான் இதுல தலையிட்டு என்ன ஆக போகுது? நீனும் உன் வேலையை பாரு, அவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும். யாருக்காகவும் யாரும் எதுக்க வேண்டாம். அவங்க 2 பேருக்காக நான் சித்திக்கிட்ட சண்டை போடவும் முடியாது. அதே மாதிரி சித்திக்காக அவங்க கிட்ட போய் நான் சண்டை போடுறதும் இல்லை, சரியா? எனத்தையாவது ஒல்றிக்கிட்ட அலையும். என்ன செல்லம்மாக்கா, ஒரே சத்தக்காடா இருக்கு. வீடுனா அப்படிதானம்மா இருக்கும். பங்கஜக்கா, நீங்க நல்ல கேளுங்கக்கா. ஏன் இந்த பாட்டி இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு கேளுங்க. செல்லம்மாக்கா, நாங்க கேள்விப்பட்ட பார்த்துக்கிடுங்க. ஏன் நீங்க காதலுக்கு ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கீங்க? ஓ, நீங்க இந்த காதலுக்கு கூட்டு கலவாணி தானோ? ஐயோ, என்கிட்ட நேத்து காலையில தான் சொன்னாலுவோ. அதுவும் பேக்கோட வந்து நிற்கும் போது என்னன்னு கேட்கும் போது இப்படி இப்படின்னு சொல்லுதாலுவோ. இவ்வளவு நாளும் எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது பார்த்துக்கிடுங்க. இவ்வளவு 2 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. எனக்கு இளிச்சக்காலுக்கு சுந்தரிக்கு இவளுக்கு சொல்லவே இல்லை. இவளுகளே அமைக்க வச்சுட்டாளுவோ. ஏக்கா, என்னைய பத்தி குறை சொல்லவாக்கா நான் உங்களை கூப்பிட்டேன். எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுதீங்கன்னு கேட்க சொன்னா என்னைய மாட்டி விட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஆனது ஆயிப்போச்சு. இப்ப காதல் கல்யாணம் எல்லாம் சகஜமா ஆயிப்போச்சு. சான்ஸ்ராணியும் நல்ல பிள்ளை, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த நேரமும் அவ பேரை தான் கூப்பிட்டு அடைப்பீங்க. பேசாம முடிச்சு வச்சிட வேண்டியதானே செல்லம்மாக்கா? சும்மா பங்குச்சோம், உன் வேலையை பார்த்துட்டு போமா, தேவையில்லாதது பேசாத. அன்னைக்கு உன் மாவளை ஒரு வார்த்தை சொன்னதுக்கு உன் மாவை கள்ள கொண்டு அடிச்சா நீ என்ன கோவப்பட்ட? அப்படித்தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதுக்கு இதுக்கு என்னக்கா சம்பந்தம்? ஆமா, உன் மவளை வந்து ஒண்ணு இல்லாத இடத்துல நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பியா? யாரு என்னன்னே தெரியாத ஒரு அனாதை பையன் திடீர்னு வந்து நிற்கான், நல்லா பேசுதானு கட்டி கொடுத்துருவியா? அப்படித்தான் எல்லாம். பழக்கம் வேற, குடும்பத்துல சேர்க்கறது வேறம்மா. நாங்கெல்லாம் பழைய காலத்தால இப்படித்தான் இருப்போம். சும்மா ஆளாளுக்கு வந்து பஞ்சாயத்து பேசாதுங்க. ஏன் பாட்டி, உங்களுக்கு எதுவும் காதல் தோல்வியா? காதல்னாலே கடுகடு நிற்கிங்க. அந்த காலத்துல எவனாவது உங்களை ஏமாத்திட்டு போயிட்டானா? பெரிய அளவுல ஏமாந்துட்டீங்க போல. அப்படிதான் தெரியுது, மூஞ்சில் அப்படிதான் தெரியுது. சரி, என்னைய பத்தி ஏதாவது தப்பா பேசுனா நான் கருத்து விட்டுருவேன். நாங்கெல்லாம் அந்த காலத்துல காதல் கிதல்ல பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நாங்க வீட்டு விட்டு வெளியே வர மாட்டோம் பார்த்துக்க. அப்புறம் என்ன இவ்வளவு கோபம்? அந்த பிள்ளை இருக்கும்போது சான்ஸ்ராணி அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா அவளை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ அவளை வந்து எச்சியலை மாதிரி தூக்கி போட்டாச்சுன்னா, சி, இப்படி ஒரு ஆட்களை நான் பார்த்ததே இல்லை. இந்த தாத்தாலாம் பின்னாடி டம்மி பீஸு எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு பாரு. அவரு வேஷத்துக்கு அவர் இந்நேரம் நல்ல பெரிய பெரிய முடிவா எடுக்க வேண்டாம். சோங்கி தாத்தா. சரி கீதா, சும்மா தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காத பத்துக்க. உன் மாமியார்கிட்ட சொல்லி வீட்டுக்குள்ள அடைச்சி போட சொல்லுவேன். என் மாமியார்லாம் உங்களவுக்கு மோசம் கிடையாதுப்பா. எங்க மாமியார்லாம் நல்ல சூப்பர் டைப் தான். திட்டம் வைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணாது. சரி, எங்க மாமியார் எவ்வளவோ பரவாயில்ல.
பாபண்ண நீங்களும் அந்த பொம்மை லிஸ்ட்ல போய் உட்காந்துட்டீங்க போல. ஆ ஏன் அப்படி பொம்மை கடை நினைக்கீங்க? ஆமா ஆமா, சொன்னாலும் சொல்லிட்டாலும் நீங்க பொம்மை தானே, நம்ம எல்லாரும் பொம்மை தானே. கீதாக்கா இது அவங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், நான் என்ன சொல்றது? ஏம்மா இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. ஆளாளுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க, உங்க வேலையை வந்துட்டு போங்க. இந்த அளவுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினதுக்கு அப்புறம் நம்ம என்னட்டி செய்ய முடியும்? வா நம்ம போவோம். கடைசி ஏதாவது பஞ்சிட்டு எல்லாம் பேசிட்டு வரங்க. ஒரு நாள் அழிஞ்சவங்களை விட ஆணவத்தில் அழிஞ்சவங்க தான் அதிகம். அதை நல்ல மனசுல வச்சுக்கிடுங்க. சரிம்மா, நான் அழிஞ்சு நாசமா போறேன். நாளைக்கே நான் செத்துருதேன், சரியா? நீங்க சந்தோஷமா இருங்க. நாளைக்கு செத்துறது இன்னைக்கு செத்துறதுன்னு சொல்ற இந்த மாதிரி ஆளுவெல்லாம் சீக்கிரம் சாவாதுவோ. ரொம்ப வருஷம் இழுத்துட்டு நடக்கும். நம்மள மாதிரி நல்லா இருப்போம், திடீர்னு போட்டுட்டு போயிடுவோண்டி. அதான் உலக நியதி. ஆமா ஆமாக்கா. இது உங்ககிட்ட தொண்டை தண்ணி கொடுக்கறது வேஸ்ட்டு. ஏன்னா உன் புருஷன் ஒரு பொம்மை மண்டையன், உன் மாமனாரும் ஒரு பொம்மை மண்டையன் தான். இந்த உட்காந்துருக்க பாரு இந்த பிள்ளை, இவ யாருக்காக இருக்கானே தெரியல. எந்த நேரமும் ஈன் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காமா. இவ்வளோ மாதிரி ஒரு சொங்கிய வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. அவ பாவம் மாசமா இருக்கா, அவளை விடுங்கக்கா. அந்த பிள்ளை பாவம். இந்த பின்னாடி நிற்க பாருங்க, 2 வெத்து வெட்டியா புருஷனும் இந்த கிளவி புருஷனும், இது ஒரு 2யும் மண்டையில அடிச்சு வரட்டணும். அதுவும் 2 வேஸ்ட்டு. சரி வா நம்ம போவோம். சான்ஸ் நீ வீட்டை போய் பார்ப்போம். வாடி ரந்தாக்களை வந்துடாத. சி வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருக்கான்னு பார்த்தா ஒரே சண்டைக்காடு. அது என்ன பேச்சு பேசுத பத்தியா? இதே நம்ம சொந்தத்துல ஒரு ஆளை பார்த்து முடிச்சிருந்தோம்னா இப்படி பேசியிருப்பாளா? நெட்டச்சி பயங்கரமான ஆளு. சும்மா சும்மா சண்டை போடாதம்மா, விடுமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இவ புருஷன் வேற வந்துருவான். நம்மள தூக்கிட்டு போயிருவான். நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிடுவோம்.